இன்று தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்ற வளாகங்கள் முன்பாக வழக்கறிஞர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். அதற்கு காரணம், கடந்த வாரம் சோளிங்கரிலே ஒரு வழக்கறிஞர் கூலிப்படைகளால் படுகொலை செய்யப்பட்டதும், செவ்வாய்க்கிழமை மாலை திருவண்ணாமலையிலே ரயில்வே கேட் அருகே காமராஜ் என்ற வழக்கறிஞர் கூலிப்படைகளால் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இன்றைய தினம் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகள் அதை செவிசாய்க்கவில்லை என்றால் தமிழகம் தழுவிய, குறிப்பாக சென்னையிலே அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி கோட்டையை நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்த நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் சில நபர்கள் தங்களை வழக்கறிஞர்கள் என்று கூறிக்கொண்டு காவல் நிலையம் சென்று அட்டகாசம் செய்வதாக தெரிய வருகின்றது. அவர்கள் மீது ஒரு வழக்கறிஞர் சட்டக்கல்லூரியிலே பயின்று தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலே தன்னை பதிவு செய்கின்ற பிறகுதான் வழக்கறிஞர் என்று சொல்ல முடியும். சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டுள்ளவர்கள் எல்லாம், வேறு தொழில் செய்து கொண்டவர்கள் எல்லாம் தங்களை வழக்கறிஞர்கள் என்று கூறிக்கொண்டு கரூர் நகரிலே உலா வருவதாக தெரிய வருகின்றது. அதற்கு பொதுமக்களாகிய தொழில் செய்பவர்களும் வழக்காடிகளும் உங்களை போன்ற மீடியா நண்பர்களும் காவல்துறையினரும் அவ்வாறு தெரிய வந்தால், வழக்கறிஞர் சங்கத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டால் அதை நாங்கள் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் சொல்லி புகார் கொடுக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பெயர் மாரப்பன், கரூர்.